ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வானகஸ்தாய திமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே அட்டகாசாய திமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். நமது பூமியிலே முதலிலே தோன்றிய பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இப்படி 64 பைரவர்களும் இன்று இந்த பூலோகத்தை 8 திசைகளிலும் நம்மை காத்து நம்மையெல்லாம் காப்பு ரட்சையாக நன்றியுடன் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதுதான் பைரவர் என்ற நாய்க்குளங்கள். இந்த நாய்களை வீட்டில் வளர்க்கிறேன் என்று பல பேர் பலவிதமாக கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி வருகின்றார்கள். சில பேர் சில இடங்களிலே நாயை கண்டால் அதை விரட்டி அடிப்பது, கல்லால் அடிப்பது, ஓடு நாயே என்று விரட்டி அடிப்பது. இதுதான் எதிர்காலத்திலே திடீர் என்ற விபத்து, திடீர் மரணம், விபத்தில் மரணம், செல்கின்ற இடத்திலே திரும்பி வராமல் நடு இடத்திலே முழித்து கொண்டு கஷ்டப்படுவது. இப்படி பைரவருடைய அனுக்கிரகங்களும் அதிகம், சாபங்களும் நமது தலைமுறைகளையே பாழாக்கும். இப்படி செய்யாமல் இருந்தாலும் இந்த பைரவருடைய புராணமானது என்னவென்று பார்ப்போம். மூலப்பரம்பொருளான இந்த ஆதி சிவபெருமானுக்கு, அந்த ஈசனுக்கு ஒரே ஒரு ஆகூதி தக்ஷன் கொடுக்காத ஒரு காரணத்தால் அந்த தட்ச பிரஜாபதி நடத்திய இந்த யாக அக்னி தோஷங்களை நிவர்த்திக்க இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூல பைரவ மூர்த்திகளின் ஒரு அம்சமாக தோன்றியவனே அந்த ஈசனே ஸ்ரீ பைரவேஸ்வரராக, பைரவ ஈஸ்வரராக இப்பொழுதும் இன்றைக்கும் சோழபுரத்திலே திருக்காட்சி அளிக்கின்றார். இது பல பேருக்கு தெரியும். நமது புனிதமான அகஸ்திய விஜயத்திலே விசேஷமாக 2004 கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி ஆதி சிவன் நிரவிய சக்தி பீடாம்சங்களை அதில் ஒன்று திரட்டி, எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி 64 பலி பீட பைரவ பூமியை இந்த பைரவபுரம் என்கின்ற இந்த சோழபுரத்திலே நிர்மாணித்தது நமக்கு அளித்துள்ளார். முன்னொரு காலத்திலே 64 திசை பூஜைகள் நிகழ்த்தப்பட்ட பிரம்மாண்ட சிவ பைரவ பூமியே இந்த சோழபுரம் பைரவேஸ்வரர் ஆலயமாகும். இந்த இடமானது கும்பகோணம் அணைக்கரை திருப்பனந்தாள் மார்க்கத்திலே சோழபுரம் உள்ளது. 64 பைரவ மூர்த்தங்களும் தோன்றிய உற்பவித்த பைரவ தோஷ நிவர்த்தி இடமாகவும் அற்புத ஸ்தலமாகவும் சோழபுரம் விளங்குகின்றது. அஷ்டமி தோறும், குறிப்பாக தேய்பிறை அஷ்டமியிலே நாம் செய்கின்ற ஆற்றப்படும் அனைத்து வழிபாடுகளும் கடுமையான பைரவ தோஷத்திற்கு நிவர்த்தி தருவதாக அமைகிறது. ஒரு அற்புதம் என்னவென்றால், இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலம் 9/2/2026 திங்கட்கிழமை கூடிய அஷ்டமி தினமாக, அதாவது சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமையிலே சோமாஷ்டமி தினமாக வருகிறது. இந்த தினமானது எப்படி வருகின்றது என்று பார்த்தால், அன்றைய முழு தினமும் 24 மணி நேரமும் 60 நாடிகையும் அஷ்டமி திதி தேய்பிறையிலே அமைந்த அற்புதமான தினமாகவும், முருகனுக்கே உரிய விசாக நட்சத்திரம் கூடிய மரண பயத்தை நீக்க வல்ல மரண யோகமும் சேர்ந்து நாளும் ஒன்றாக சேர்ந்து 60 நாழி 24 மணி நேரம் அமைவது இதுவரை இதுபோல் கிடைத்ததே இல்லை. இப்படி இன்றைய நாளிலே சோழபுர பைரவேஸ்வரர் ஆலயத்திலே முறையான அபிஷேக ஆராதனைகளுடன் நமது சர்க்குரு அருளிய வஜ்ரவேல் தீப விளக்கு கொண்டு செய்கின்ற ஜோதி வழிபாடுகள், அதே விளக்குகளை பலருக்கு தானமளித்து அதை ஏற்ற செய்வதும், எப்பேற்பட்ட மிருத்யு தோஷத்தை படுத்த படுக்கையில் இருப்பார்கள், பேசுவார்கள், எழுந்திருப்பார்கள், ஓரளவுக்கு நடப்பார்கள், சமைக்க முடியாது, ஒரு பயம், என்னமோ வீட்டில் ஒரு கெட்ட கனவு, கெட்ட சொப்பனம், இப்படி பல மருத்துவங்களை பார்த்து, வைத்தியர்களை பார்த்து
மந்திர தந்திரமெல்லாம் செய்து பெரிய படித்தவர்களெல்லாம் இன்றும் வீட்டில் நடமாடும் பிணமாக ஆணோ பெண்ணோ தனித்து வாழ்கின்ற ஒரு அவலநிலை ஏற்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினருக்கு உதவும் இந்த பைரவரே சோழபுர பைரவேஸ்வரர். ஏனென்றால் அவர்கள் இரவு பகல் எந்த நேரத்திலும் ஓடி ஓடி உழைத்து எவ்வளவு உழைத்தாலும் பெயரே கிடைக்கவில்லை. அதற்கு நேர்மாறாக யாராவது ஒருத்தர் நம்மை பற்றி பெரிய அதிகாரிகளிடம் குறை சொல்லி நம்மை மனம் புண்படுமாறு செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேலை இடமாற்றம் இவைகளெல்லாம் கிடைக்காமல் வேலையே வேண்டாம், இதோடு நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு தானே ராஜினாமா செய்கின்ற, அதாவது விஆர்எஸ் சொல்கிறமே, பாதியிலேயே வேலையை விட்டுட்டு போகிற நிலைமை ஏற்பட்டு கொண்டிருப்பது இது வேதனைக்கு உரிய செயலாகும். இப்படிப்பட்ட நாளிலே நீங்கள் பைரவரை வணங்கினால் அந்த மிருத்தஞ்சிய தெய்வ முடிச்சு என்கின்ற அற்புதமான முடிச்சை ஏற்றி அந்த ஜோதி வழிபாடுகள் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட மரணத்திற்கு ஈடான கடுமையான பயம் பீதியை உடனே போக்குவதுடன் பைரவ தோஷ நிவர்த்திக்கும் துணை புரியும். இங்கே காசி கயிறை நிறைய வாங்கி ஆலயத்தில் சுவாமியினுடைய திருப்பாதத்திலே வைத்து நீங்களும் ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொண்டு தானம் கொடுப்பதும் எவ்வளவோ கோடி பைரவருடைய அனுக்கிரகத்தை கொடுக்கின்ற நல்ல நாள். இப்படி பைரவருடைய காயத்ரியை எங்கு ஓதிக்கொண்டே சொல்லிக்கொண்டே சென்றாலும் நமக்கு காப்பு ரட்சையாக, நமக்கு பெரும் பக்கபலமாக உள்ளதுதான் இந்த பைரவ சக்தி. என்னதான் நமது விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி கொண்டு இருந்தாலும் பல துறைகளிலே அந்த பைரவர் என்ற நாய்க்குலம் இல்லை என்றால் நமது விஞ்ஞானம் ஓரளவுக்குத்தான் நமக்கு உதவி செய்யும். அந்த நாய்க்கு அப்படிப்பட்ட பணிவான நுண்ணறிவு கொண்ட மோப்ப சக்தி இருப்பதால் தான் உலகெங்கும் காவல்துறை, நுண்ணறிவு பிரிவு மற்றும் இராணுவத்திலே நாய்களை பயன்படுத்துகின்றார்கள். இதற்கு எந்த விஞ்ஞானமும் இதனால்தான் இப்படித்தான் என்று சொல்ல முடியாத நிலைமையிலே நம்மை காக்கின்ற நாய்க்குலத்திற்கு எங்கு பார்த்தாலும் முடிந்தால் பொறை, பிஸ்கெட்டு, ரஸ்கு இவையெல்லாம் போடவும், எந்த நீங்கள் வெளியில் தெரிந்து கொண்டிருந்தாலும் அந்த நாய்களுக்கு உதவுவதும் உங்களுக்கு திடீர் என்கின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற நல்ல நாள். இப்படி திங்கட்கிழமை மரண யோகம், இப்படி தேய்பிரை அஷ்டமி சேர்ந்து வருவது கிடையாது. மேலும் பல ஊர்களில் உள்ள சிவாலயங்களிலே இந்த பைரவருக்கு தகுந்த அபிஷேக ஆராதனை செய்து தாங்கள் செய்த தவறுக்கு, குற்றங்களுக்கு மனம் திருந்தி ஒருவரை பற்றி ஒருவருக்கு பழி போட்டு ஒருத்தர் மேல் குற்றத்தை சுமத்துவதற்காக பல இடங்களிலே, அது சிறிய இடமாக இருந்தாலும் பெரிய இடங்கள் இருந்தாலும், பொய் புகார்கள், தலைவால் எதுவுமே இல்லாமல் மொட்டை கடிதாசி, மிரட்டல் கடிதங்கள் இப்படியெல்லாம் செய்திருந்தால் மனம் திருந்தி இந்த நாளிலே இனிமேல் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதி சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் ஏதோ ஓரளவுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி கிடைக்குமே தவிர செய்த காரியத்திற்கு தண்டனை உண்டு. ஒன்றுக்கு 10ஆக கலியுகம் கைமேல் பலன். பிறருடைய சொத்துக்களை எப்படியோ நயவஞ்சகமாக ஏமாற்றி அனுபவித்து வந்து கொண்டிருப்பவர்கள் அவரவர்கள் சொன்னபடி செல்லியபடி அவர்களிடம் அந்த இடத்தையோ சொத்தையோ வாங்கிய கடனையோ பொருளையோ காசு பணத்தையோ மனமாற திருப்பி கொடுத்து அவர்களிடம் இருந்து சாபத்தை பெறாமல் புண்ணியத்தை பெற்று செல்ல வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவான். நம்பிக்கை துரோகம் என்பது வம்சமாக கடை தேர விடாமல் பாதிக்கப்படும். இப்படி கோவில் பொருட்களை கொள்ளையடிப்பது, கோயில் இடங்களை ஆக்கிரமித்து வீடுகள், கடைகள், வியாபார ஸ்தலங்கள் இப்படி மாற்றி மாற்றி கட்டி கொண்டு வாழ்ந்தால் கோவில் சொத்து குலநாசம். அது சிவன் ஆலய சொத்தாக இருந்தாலும் பெருமாள் ஆலய சொத்தாக இருந்தாலும் அது திருக்கோவிலுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தை அதை நாம் ஆக்கிரமிக்க கூடாது.
பல நீர்நிலைகள், குளம், ஆறு, ஏரி இவைகளை சுத்தமாக மண்ணை போட்டு மூடி அதில் குடியிருப்புகள், பலவிதமான நமது நடவடிக்கைகளுக்கு போக்குவரத்து சாலைகளை உருவாக்கினாலும் அது எந்த ஊராக, எந்த தேசம், எந்த மாநிலமாக இருந்தாலும் அதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு பல குடும்பங்களிலே ஒன்றாக ஓஹோ என்று வாழ்ந்த, உலகமே போற்றுகின்ற பெரும் தலைவர்கள் என்று சொல்வார்களே, இவரெல்லாம் அப்பா, பிள்ளை, பேரன், பேத்தி இவையெல்லாம் தனித்தனியாக பிரிந்து வாழும் ஒரு அவலநிலை ஏற்படும். வேரோடு மரத்தை சாய்ப்பது, கோவில் நிலங்களை அபகரிப்பது, பல பேரை தாறுமாறான வழிக்கு முரட்டுத்தனமாக பல பேரை தயார் செய்து சண்டை வம்புக்கு, வீண் சண்டைக்கு இழுப்பவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கின்ற நாள். உங்களை எதிராக யாராவது வஞ்சகமாக உங்களை செய்திருந்தால் இந்த பைரவரிடம் போய் சொல்லிவிட்டு வந்தால் நீங்கள் அவர்களை திட்ட வேண்டாம், அழிக்க வேண்டாம், எந்த வழக்கும் போட வேண்டாம். தண்டனை நிரந்தரம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. மனம் புண்படும் அளவுக்கு, குடும்பம் வேதனைப்படும் அளவுக்கு செய்திருந்தால், இறைவா, நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், உனக்கு தெரியும், இதிலிருந்து என்னை எப்படியாவது காவந்து செய், என்னை தண்டித்தவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்று சொல்லிவிட்டு பைரவர் கவசம், பைரவாஷ்டகம் இவையெல்லாம் சொல்லி வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நாள் இனிமேல் இந்த வருடம் வரும் என்று சொல்ல முடியாது. திங்கட்கிழமை, அஷ்டமி, மரணயோகம், பாயிலே படுத்துக்கொண்டு வீட்டிலே நிம்மதியே இல்லாமல் கணவன் மனைவி 2 பேரும் இருந்தும் வேலையை விட்டுவிட்டு ஊரை விட்டு புறப்படுகிறோம் சாமி என்று ஓட்டம் எடுக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டும் பைரவ கவசத்தை நீங்கள் பின்பற்றினால், பாராயணம் செய்தால், மந்திரத்தை ஓதினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல வாழ்க்கை ஏற்படும். கோயில் வளாகங்களிலே, குறிப்பாக திருவண்ணாமலை, தேனிமலை, காஞ்சாத்மலை, சதுரகிரி, வல்லியங்கிரி, திருப்போரூர் இப்படி மலைத்தலங்களிலே கோவில் வாசலில் இருக்கும் இந்த நாய்க்குலத்துக்கு நிறைய நல்ல பிஸ்கட்டுகளை வாங்கி போட்டு புண்ணியத்தை தேடிக்கொண்டு, குறிப்பாக காவல்துறை, இராணுவத்துறையினருக்கு முன்னேற்றத்தை தருகின்ற நல்ல நாளாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்று எல்லாமல்ல சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் சொன்னபடி பல கோடி மகான்கள், சித்தர்கள், யோகிகள் கொடுத்ததை உங்களுக்கு தருகின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.